ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம அரண்மனை 4ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கமாக அரண்மனை 1, 2, 3 மாதிரி இல்லாமல் இந்த மூவி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்தது மாதிரியே தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் போனோம். இது அரண்மனையா இல்லை அருவாமனையா அப்படின்னு பார்க்க தான் போனோம். பட் என்ன சொல்லணும்னா உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி இருந்த மூவியோட ஸ்டோரியிலேருந்து இது கொஞ்சம் சேஞ்சாக வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி இருந்து கில் அண்ட் ரிவெஞ்ச், அந்த பேய் கொன்னதுனால அதில் இருந்து ரிவெஞ்ச் வர ஸ்டோரி இல்லாமல் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு நீடுக்காக வர பேய், நல்லதுக்காக வர பேய், அந்த மாதிரி அதில் யார் என்ன அப்படின்றது, யார் பேய் என்ன அப்படின்றது தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ஓகே, இது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக அந்த காமெடி, கொஞ்சம் ஃபன்னு, அந்த ஃபேமிலி அப்படின்ற மாதிரி நைஸாக மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ அதில் லைட்டாக அப்பப்போ கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்த உடனே அப்படியே விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சு. யார் பேய், என்ன பண்ண போகுது, யாரை கொல்ல போகுது, என்ன விஷயம் அப்படின்றதெல்லாம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, யாரை கொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா மெயினாக சொல்லணுன்னா அதில் போட்டிருந்த செட்டு, விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸு, மியூசிக், அந்த மியூசிக் கம்போஸ் பண்ணது ஆதி அண்ணா. ஆல்ரெடி பண்ண மூவிஸ் மாதிரியே இந்த டைமும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது மியூசிக்கு. மெயினாக சொல்லணுன்னா விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு தான். ஸோ சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வர சாங்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேமியோ இருக்குது. அப்புறம் திருவிழா சாங் முடிஞ்ச உடனே வழக்கம் போல் சாமி வந்துட்டு பேயை கொள்வது, இந்த இது. ஸோ அந்த லாஸ்ட்டு சீன் பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெலாம் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருக்குது. எங்கேயுமே வந்துட்டு என்ன வந்து சொல்கிறதுனா, இந்த டபுள் டக்கர் ராவணனை காட்டின மாதிரி அந்த படம் மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக என்னென்னா, இதில் வந்துட்டு 40 கோடி தான் இதோட பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் ப்ரமோஷனோட அரண்மனை ஓவரால் பட்ஜெட் வந்து 40 கோடியா. ஸோ அதுலேயே வந்துட்டு நல்ல விஎஃப்எக்ஸ் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட்டு செட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்டு வித்தியாசமாக நல்லா இருக்குது. 3 அரண்மனையை விடையும் இது 4வது சூப்பராக இருக்குது. அண்டு வின்டேஜ் அம்மன் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 90s கிட்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா பழைய அம்மன் மூவி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி லாஸ்ட்டில் அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கு. அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்குது இந்த மூவி. சொல்லணுன்னா ஒர்த்து தான், பார்க்குறதுல ஒர்த்து. அந்த க்ரூ மெயினாக எடுத்து சொல்லணும்னா, அந்த அரண்மனை மூவி க்ரூ விஎஃப்எக்ஸ் குறைய சொல்ல முடியாது. அந்த பட்ஜெட்டு, அந்த கதை, அந்த ஒர்க்கு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் போய் பாருங்கள். ஓகே, see you. சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வேறு வீடியோஸ் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.